உண்மையாக இருந்தபடினாலே அவன் மேல் அபாண்டமான குற்றச்சாட்டை போட்டு அவனை சிறைக்கு அனுப்புகிறார்கள். சிறையிலே சில நாட்கள் இருக்கும் பொழுது அவன் பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தின் வியாக்கியானத்தை சொல்கிறான். பானபாத்திரக்காரன் அதை கேட்டு அந்த சொப்பனம் நிறைவேறின பிற்பாடு அவன் அரண்மனைக்கு போகிறான். அரண்மனையில பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் பார்வோன் தவிக்கும் பொழுது இந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு யோசேப்பை நினைவூட்டுகிறான். யோசேப்பு சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறான். சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிந்திருக்கணும், சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி பெஞ்சமின் கதை சொல்கிறேன். இப்ப யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு பிளேஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், முக்கியமான ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். அந்த எகிப்தின் அரண்மனையில். எகிப்து பூமியெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகி எகிப்து தேசத்தில் மாத்திரம் தானியம் மிகுதியாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த தானியத்திற்கு அதிபதியாக அதுல நிர்ணயிக்கிற ஒரு பிளேஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறான் யோசேப்பு. ஆனால் சொந்த குடும்பம், தாய் தகப்பன், சகோதரர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. என்ன முடிவுல இருக்காங்கன்னா, சொல்லப்பட்ட பொய்யே நம்பிட்டாங்க. யோசேப்ப ஒரு மிருகம் அடிச்சு கொண்டுருச்சு. என்ன செஞ்சிருச்சு? ஒரு மிருகம் அடிச்சு. யோசேப்புக்கு உடன் பிறந்த சகோதரன் ஒரே ஒருத்தன் தான். யாரு? இந்த தகப்பனுக்கு நான் ராகேலுக்கு பெற்றெடுத்த யோசேப்பை ஏற்கனவே இழந்து விட்டேன், எனக்கு மிஞ்சி இருக்கிறது பெஞ்சமின். ஏற்கனவே யோசேப்பை இழந்துட்டேன், பெஞ்சமினை இழக்க முடியாது. அவன் சொல்ல 10 பேரை கணக்கில் வைக்காத தகப்பனுக்கு யோசேப்பை இழந்திருக்கேன், இனி நான் ராகேலுக்கு பெற்றெடுத்த என் பெஞ்சமினை இழக்க முடியாது நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒரு முதல் பேரானவரை ஏற்கனவே அவரை இழந்திருக்கிறார். உங்களை இழக்க அந்த தகப்பன் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டான். நல்ல கையை தட்டிக்கு இப்ப யோசேப்பு என்ன செய்கிறா? இந்த சகோதரர்கள்லாம் பஞ்சத்துல யோசேப்பு இடத்துல போய் தானியம் வாங்க போறாங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சாரு, ஆஹா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் நம்மளை தேடி வந்திருக்காங்க. சகோதரர்களுக்கு தெரியல யோசேப்ப, ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க தான் வந்துட்டாங்க. நம்ம கூட பிறந்த 10 பேர் வந்திருக்காங்க. 10 பேர் வந்து தானியம் கேட்கிறாங்க. யோசேப்பு தானியம் கொடுக்கிறாங்க. ஆனா யோசேப்புக்கு ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சு, ஆண்டவர் ஒரு விளையாட்டு விளையாட நினைச்சாரு. ஆயத்தராங்க சிலர் ஆண்டவர் விளையாடுவார். அவன் சொல்லுங்களேன், ஆண்டவர் விளையாடணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகலத்தின் நன்மைக்கு எதுவாக தர செய்யணும். அவர் செக்கே வச்சா கூட அது உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னை முன்னும் பின்னும் நெருக்கி அவருடைய கைகளை என் மீது வைக்கிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. யோசேப்பு விளையாடுறாரு. என்ன சொல்றாரு? முதல்ல 10 பேர் இருக்கீங்க, அப்பா உயிரோட இருக்காரா? இருக்காரு, வயசாயிடுச்சு. சரி, கூட பிறந்தவனுங்க இன்னொருத்தர் இருப்பானே, அவன் இருக்கானா? அவனு இருக்கான், ஊர்ல இருக்கான். சரி ரைட்டு, இங்க ஒருத்தரை நான் பிடிச்சு வச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் போய் அந்த கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான மீதம், அவன் பேர் என்ன? அவன் பேர் பெஞ்சமின். பெஞ்சமினை கூட்டுவாங்க. பெஞ்சமின் வந்தாதான் நான் இவனை விடுவேன். அவன் பக்கத்துல ஆண்டவர் சில விளையாடுவாங்க. பயப்படாதீங்க, நன்மைக்காக. அவன் சொல்ல பெஞ்சமினை கூட்டுவாங்க. இவங்க சொல்றாங்க, ஏற்கனவே சொல்றான், பெஞ்சமின் விடமாட்டார் எங்க அப்பா. என்ன நடந்தாலும் அவனுக்கு பெஞ்சமின் உயிர். அதை அவன் 44:20 சொல்றான். அதற்கு எங்களுக்கு முதிய வயதுள்ள தகப்பனார், அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு. அவனுடைய தமையன் இறந்து போனான். அவன் ஒருவன் மாத்திரம் அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதனால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாய் இருக்கிறார் என்று என் ஆண்டவருக்கு சொல்லுவான். பெஞ்சமினுக்கு சொல்றாங்க, யார்கிட்ட? யோசேப்புட்ட. எங்க அப்பா
அப்பாவுக்கு வயசாயிருச்சு. இருக்கான். எங்க அப்பாவுக்கு வயசான காலத்துல 2 பேரு, ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு பெஞ்சமின். யோசேப்பு செத்து போயிட்டான். யார்கிட்ட சொல்றாங்க? 10 ஒரு You never know when God walks into your door. ஆமென் சொல்லுங்களேன். இறந்துட்டான். உங்களுக்கு தெரியாது யாரை வச்சு பேசுவாரு, யாரை வச்சு உங்களை அணுகுவார் என்று. அதனால யாரையும் துச்சமாக, யாரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். சில நேரம் உங்க வாசப்படியில தட்டுகிறவர் கர்த்தராக கூட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை தேடி கைகோர்க்க, உங்களோட பட்சமாய் பேச அவரே இறங்கி வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு கதையை சொல்றாங்க. என் கூட 3 வயதுல எங்க அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு கூட பிறந்தவன் ஒரே ஒருத்தன் தான். நிச்சயமா அவனை விடவே மாட்டாரு. நான் சொல்லுகிறேன், முதல் பலனானவனை இழந்த அந்த தகப்பன் உங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டான். பக்கத்துல பார்த்து உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். திரும்ப சொல்ல உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். முதல் பலனானவனை இறந்த அந்த தவிப்பே அவருக்கு இன்னும் மறையல. ஒரு நாளும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனா யோசேப்பு ஸ்ட்ராங். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ண மாட்டேன். வழி கிடையாது. நம்மளுடைய மூத்தவர் யாரு? அனுப்புற ஒரு சாதாரணமா அனுப்பல பாருங்க. பிதாவுக்கு மூத்தவர் யாரு? அவங்க கொண்டு வந்த தானியமாக பணத்தையும் பைக்கில் போட்டு அனுப்பிட்டார். அவன் தானியத்தோட வீட்டு போற வழி பைய திறந்து உள்ள ஒழுங்காதான பணம் முடிஞ்சு தானியம் வாங்கிட்டு வர போனா திரும்பி பணத்தை இப்ப நம்மள திருட